ஹாய் காய்ஸ், இன்றைக்கி சிறகடிக்க ஆசை சீரியலில் என்ன கிளிப்ஸ் வரப்போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது பார்லரமாவும் சிட்டியும் சேர்ந்து சத்யா கூட ரொம்ப பெரிய கிரிமினல் வேலை பார்த்ததில் இப்போது மாட்டிக்கிட்டது யாருன்னு பார்த்தா ரோஹிணி தான். இப்போது ரோஹிணியும் மனோஜும் சேர்ந்து இந்த கலவணித்தனம் பண்ணதில் விஜயா வந்து கடும் டென்ஷனான மாதிரி நடிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, ரோஹிணியோட அப்பாவோட சொத்து நமக்கு வராமல் போயிருமோ அப்படின்ற எண்ணத்தில் தான் விஜயா இப்போதைக்கு ரோஹிணிட்டையும் மனோஜிட்டையும் பேசவே செய்கிறாங்கன்னு கூட நினைக்கலாம். ஆமாங்க, அதுதான் உண்மை. இப்போதைக்கு ரோஹிணி பார்த்திங்கன்னா, விஜயா அத்தை வந்து நம்மளை ரொம்ப கோபத்தில் இருக்காங்களா, இல்லை நம்மகிட்ட இனிமேலும் பேசுவாங்களான்ற ஒரு குழப்பத்தில் இருந்தாலும், மனோஜையும் ரோஹிணியையும் சோர்மை விட்டே அடித்து பத்துறத நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்கலாம். ஆனால் அது நடந்தால் நல்லது தான், நடக்குமான்றதை பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் இப்போதைக்கு ரோஹிணியோட மாமியாரான விஜயா மனசில் இருக்கிறது என்னென்னா, ரோஹிணியை வீட்டை விட்டு அடித்து பார்த்தினா அவள் அப்பாவோட சொத்து நம்ம 300 கோடி நமக்கு கிடைக்காம போயிடும். அதாவது ரோஹிணியை நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு அப்புறம் ரோஹிணியோட அந்த 300 கோடி சொத்தும் நமக்கு தான் வந்து சேருன்ற ஒரு நட்பாசையில் ஒரு அல்பாசன் கூட சொல்லலாம். அப்படித்தான் விஜயா வந்து இப்போதைக்கு ரோஹிணிகிட்ட பேச ஆரம்பிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரோஹிணியும் மனோஜும் சேர்ந்து அப்பாவோட சுட்ட ஆட்டையை போட்டுட்டு இப்படி ஷோரூம் வைக்கிறதுல என்ன லாபம் இருக்குது அப்படின்றத விஜயா கேட்குற மாதிரி, அதாவது பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் ரோஹிணியை பற்றி கேட்குறாங்க. இது வீட்டுக்கு நடுவில் நடக்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் விஜயா வந்து விட்டு கொடுக்காம, அதாவது மீசையில் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி ஒரு வெளிப்படையான கோபத்தில் நடிக்கிறாங்க ரோஹிணியை பார்த்து. இந்தாம்மா ரோஹிணி, இதெல்லாம் நீ ரொம்ப தப்பு, இப்படி எங்களுக்கு தெரியாமல் நீ இப்படி பண்ணது, அந்த பணத்தை எங்கிட்டே கொடுத்துருந்துருக்கலாம், நாங்களே உனக்கு சோறு வச்சு கொடுத்துருப்போமே அப்படின்ற மாதிரி கோபமாக பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. ஆனாலும் ரோஹிணியும் மனோஜும் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே மறுபடியும் மன்னிப்போடு வந்துடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இருந்தாங்க. ஆக மொத்தம் ரோஹிணியையும் மனோஜையும் மன்னிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளேயும் விட்டுட்டாங்க விஜயா. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனாலும் முத்து விட்டு கொடுக்கலையே. ஏதே அப்பா, என்ன ஒரு மன்னிப்பு! இவங்களை மன்னிக்கிற மாதிரி மன்னித்து மறுபடியும் இவங்களை தப்பு செய்கிறதுக்கு தான் தோன்றீங்க. அதாவது பார்லரம்மா கூட பரவாயில்ல போல், இந்த ரோஹிணி ரொம்ப மோசமானவளாக இருப்பா போலையே. அவள் அட்டையே ரூபா வாங்கிட்டு நம்ம அப்பா ரூபாவைங்க அட்டையை போட்டா. எது எப்படியோ அதுக்கப்புறம் தான் அண்ணாமலை சொல்கிறாரு, இந்தாம்மா ரோஹிணி, நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக, இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக நடந்துக்க. இப்படி துட்டில் கோல்மால் வேலை பார்த்து வீட்டில் ஒரு கெட்ட பிள்ளையாக ஆயிராத. ஏன்னா என் மாமன் மனோஜி உன்னை கட்டியிருக்கான், நீங்கள் 2 பேரும் சேர்ந்து மண்ணா பெயராதீங்க. எந்த ரூபாயாக இருந்தாலும் இனிமேல் மாதம் சம்பளம் வருதா, அதை என்கிட்ட கொடுக்குற மாதிரி பார்க்கணுன்னா பாருங்கள். ஏன்னா இனிமேல் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கணும்னா அப்படித்தான் செய்யணும்னு அண்ணாமலை வேற ஒரு பக்கம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் விஜயா வந்து ரோஹிணியை மன்னிப்பு கொடுக்குற மாதிரி கொடுத்து வீட்டுக்குள்ளே மறுபடியும் விடுறாங்க. ஏன்னா மொத்தத்தில் ரோஹிணியோட அப்பா சொத்தை அமுக்கணும், இதுதான் விஜயாவோட முழு கொள்கையாக இருக்குங்க.